இப்போது அடுத்த அத்தியாயத்தை பார்ப்போம். அடுத்த அத்தியாயம் 2. அதில் முதல் வசனமாக அலிஃப் லாம் மீம், பயபக்தியாளர்களுக்கு அல்லாஹ், அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை. இப்போது அலிஃப் லாம் மீம் என்ற அரபி மொழியில் இது வெட்டப்பட்ட எழுத்துக்கள் அல்லது தனி எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திருக்குரானில் 29 அத்தியாயங்களில் ஆரம்பத்தில் இது போன்ற எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் முக்கியமான விளக்கம் என்னவென்றால் மறைபொருளான அர்த்தம், அதாவது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். இது ஒரு ரகசியமான தெய்வீக ரகசியம் என்று கூட சொல்லலாம். அதாவது இதனுடைய பொருள் துல்லியமாகவோ உண்மையாகவோ யாருக்கும் இதுவரை தெரியாது. இது அரபி மொழியில் சுருக்கப்பட்ட ஒரு வார்த்தையாகும். அடுத்தது நாம் பார்க்கவிருப்பது அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை. இப்போது இதில் பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லை எனும் ஒட்டுமொத்த குர்ஆனின் மையக்கருத்தாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வசனம் அந்த வேதத்தின் உண்மைத்தன்மையையும் அது நல்வழிகாட்டும் தன்மையையும் பிரகடனப்படுத்துகிறது. மதங்களை கடந்து இந்த ஏக இறை தத்துவம் நாம் தத்துவ ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் நாம் சற்று சிந்தித்தோமானால் அறிவியல் மற்றும் இயற்கையில் பார்த்தால் ஒரு சிறந்த கட்டிடத்திற்கு ஒரு தலைமை பொறியாளர் இருப்பது போல இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்கமைப்பிற்கு ஒரே ஒரு மிக உயர்ந்த ஆற்றல் மட்டுமே காரணமாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக நம்ம சூரியன் குடும்பத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் குறிப்பிட்ட பாதையில் துல்லியமான கணக்கீட்டில் இயக்குகின்றன. ஒன்றுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்தால் அங்கு குழப்பமும் முரண்பாடும் ஏற்படும். பிரபஞ்சத்தின் இந்த மாறாத ஒற்றுமைப்பாடு இதன் பின்னால் இருக்கும் ஆற்றல் ஒன்றே ஒன்று என்பதை நிரூபிக்கிறது. ஏத தத்துவங்களை எடுத்துக்கொள்வோம். நாம் சில ஆன்மீக ரீதியாக இறைவன் ஒருவனே என்று உண்மை வெவ்வேறு சொற்கள் இருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், உபநிடத்தை எடுத்துக்கொண்டோமானால் உண்மையில் இறைவன் ஒருவன் தான் என்று ரிக்வேதமும் சொல்கிறது. உபநிடத்தில் பிரம்மம் என்பது பிரபஞ்சத்தில் ஆதி அந்தமில்லாத ஒரே பொருளாகும். மற்றும் கிறிஸ்துவ மற்றும் யூதத்திலும் உபகாமம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மற்றும் சீன தத்துவத்தை பார்த்தோமானால் பிரபஞ்சத்தை இயக்கும் பிரிக்க முடியாத எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கும் ஒரே ஆற்றலை தவோ என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். அதாவது ஒரே ஆற்றல். அங்கு ஆன்மீகம் மற்றும் தத்துவ ரீதியாக பார்த்தால் மனித மனம் அமைதி அடைய பலதரப்பட்ட சிந்தைகளை தாண்டி ஒரு மைய புள்ளியை நோக்கி நகர வேண்டும். அதாவது இறை உணர்வு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் என்பது மத சடங்களை கடந்து எல்லாவற்றையும் படைத்து காத்து இயக்கும் அந்த ஒரே பரம்பொருளின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது மனிதன் பயம் மற்றும் அடிமைத்தனங்களிலிருந்து விடுபட்டு உண்மையான இறைவனை சுதந்திரமாக அடையலாம் என்பது தான். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயக்கமும் மனித நேயத்தின் அடிப்படையின் ஒரே ஒரு மூல ஆற்றலின் இருந்தே தொடங்குகின்றது என்பதை குர்ஆனின் பிற தத்துவங்களும் வெவ்வேறு கோணங்களை நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே பிரம்மம் முக்கட்டே என்றும் இறைவன் ஒருவனே என்றும் அவன் அல்லாஹ் தான், அவன்தான் படைப்பாளன் என்றும் இங்கு இந்த வசனத்தின் மூலம் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இது தொடர்புடைய வசனங்களை நாம் இப்போது குர்ஆனிலிருந்தே பார்க்கலாம். இதில் அத்தியாயம் முக்கியமான வசனம் என்னவென்றால் அத்தியாயம் 112 வசனம் 1 முதல் 4 வரை.
கூறுவீராக. அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவ்வித தேவையும் அற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அதாவது இதனுடைய விளக்கம் என்னவென்றால், இறைவனின் தன்மையை மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் உலகிற்கு உணர்த்தும் மிக முக்கியமான வசனம் இது. இறைவனை தவிர இந்த உலகத்தில் வேறு இறைவன் கிடையாது என்றும், அவன் எந்தவித தேவையும் அற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அதாவது எவரையும் பெறவில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அவனுக்கு நிகராக எவருமே இந்த உலகத்தில் இல்லை. அவனே படைப்பாளன், அவனே அல்லாஹ். அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ் என்பது என்னவென்றால் படைப்பாளனையே சாரும். அதாவது நீங்கள் உணர்வுபூர்வமான அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்யும் அதிகாரம் அவன் ஒருவனுக்கே என்ற உணர்வு இருத்தல் வேண்டும். அவனையே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவனே ஒருவனே போதும் என்ற நம்பிக்கை அந்த அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இந்த உணர்வுகள் உங்களுக்கிடையே இருக்க வேண்டும். அவன் எந்த பெயரை வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். மன்னிப்பாளனே, என் தேவைகளை பூர்த்தி செய்பவனே, இரக்க குணமுடையவனே என்று எந்த பெயர்களை வேணாலும் நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதனுடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வன் என்று இந்த உணர்வு நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும். அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்பதும் நமக்கு உணர்வாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். இது தொடர்பான வசனங்களை பார்த்தோம் என்றால், 2வது அத்தியாயம் 255வது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்னென்றும் உயிருடன் இருப்பவன். அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். பிறகு பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவன். இதனுடைய விளக்கமாக, பிரபஞ்சத்தை படைத்து காக்கும் ஒரே சக்தியாக இறைவன் மட்டுமே இருக்கின்றான் என்பதை இது ஆணித்தனமாக கூறுகிறது இந்த வசனம். அடுத்து 21வது அத்தியாயம் 22வது வசனத்திலும் இறைவன் கூறுகின்றான், வானிலும் பூமியிலும் அல்லாவை தவிர வேறு தெய்வங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக அவை இரண்டும் அழிந்து போயிருக்கும். இதனுடைய விளக்கமாக, பிரபஞ்சத்தில் ஒழுங்கும் இயற்கையின் விதிகளும் மாறாமல் இருப்பதற்கு இதை இயக்கும் ஒரே ஒரு பேராற்றல், அதாவது இறைவன் மட்டுமே, அதாவது படைப்பாளன் மட்டுமே காரணம் என்ற தர்க்க ரீதியான உண்மையை இது பேசுகிறது. மற்றும் அடுத்த ஆயத்தை பார்த்தோம். ஆனால் 21வது அத்தியாயம் 22வது வசனத்தில் இதன் தொடர்ச்சியாக பிற வசனங்களை பார்ப்போம். 23வது அத்தியாயம் 91வது வசனத்தை பார்ப்போம். அல்லாஹ் எந்த ஒரு மகனையும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அவனுடன் வேறு எந்த நாயனும் இல்லை. அவ்வாறிருந்தால் ஒவ்வொரு நாயனும் தாம் படைத்தவற்றை தன் வசமாக்கி கொண்டு அவர்களில் சிலரை விட மேலோங்கி இருப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. அடுத்து 17வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அவர்கள் கூறுவது போல் அவனுடன் வேறு தெய்வங்களும் இருந்திருந்தால் அத்தெய்வங்கள் இறைவனின் பக்கம் ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கும், அவனை வெல்ல முயன்றிருக்கும் என்று கூறுவீராக. அதாவது இதனுடைய விளக்கமாக, பிரபஞ்சத்தின் சீரான இயக்கமும் ஒழுங்கும் ஒரே இறைவனால் மட்டுமே இது சாத்தியம் என்பதையும், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்சியாளர்கள் இருந்தால் குழப்பம் அழிவும் தான் ஏற்படும் என்பதையும் இவ்வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. எல்லாமே இதைத்தான் தெளிவுபடுத்துகின்றன. அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்று.